City Star Express 2.2 with me Radio City Nancy. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் பிரசாந்த். So belated birthday wishes. இப்பதான் உங்க birthday வேற போச்சு. Welcome to our studios. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So உங்க அடுத்த film அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்திருக்கீங்க. சேலஞ்ச் இத பத்தி சொல்லுங்க. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஸ்பெஷல் பர்த்டே மாதிரி இருக்கு மறுபடியும். அண்ட் இந்த பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா புது படம் சேலஞ்ச். எப்படி ஜானி ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரிப்ட், அதே மாதிரி சேலஞ்ச் அகைன் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட் சம்திங் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் பண்ணாத ஒரு ரோல். ஸ்டார்டிங் வித் தோற்றமே ஒரு டிஃபரெண்ட் பிரசாந்தை பார்க்க போறீங்க மறுபடியும். லுக் வைஸே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு டிஃபரெண்டான ஒரு பிரசாந்தை பார்க்க போறீங்க. தட்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காரு. சோ சேலஞ்ச் தயாராயிட்டு இருக்கு. அடுத்த படம் உங்க பர்த்டே ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தீங்க. சோ இந்த படத்துல டைரக்டர் பத்தி சொல்லுங்க. டைரக்ஷன் வந்து மிஸ்டர் ஏ வெங்கடேஷ். நானும் அவர் வந்து சாக்லேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த சேலஞ்ச் அமைஞ்சிருக்கு. ஓகே, நல்ல வாய்ப்பு. சாக்லேட்க்கு அப்புறமா சேலஞ்ச் ரெண்டுமே சி ஆச்சு. ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் இருக்கா? அப்படியும் சொல்லலாம். இப்போ பிரசாந்த் படம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு ஆக்ஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா பண்ணும், அப்பதான் படம் ஓடுன்னு சொல்றது. இதுல வந்து படங்கள் எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம், அது வந்து கொடுக்குற ஃபார்மேட் தான். ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா கண்டிப்பா படம் ஓடும். இப்போ ரீசெண்டா வர படங்கள் வந்து பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் மர்டரா இருக்கு, இதுவா இருக்கு, ஒரு பிளசன்ட்னஸ் இல்ல. சோ வை டோன்ட் வி டு சம்திங் பிளசன்ட்? ஒரு ரொமான்ஸ் இருக்கணும், சேம் டைம் ஒரு எமோஷன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் தான் இந்த சேலஞ்ச். சோ சேலஞ்ச் செலக்ட் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. சோ இந்த படத்துல வந்து நீங்க போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா நீங்க கெட்டப்பே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சோ இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? போலீஸா நடிக்கல, சிபிஐ இருக்கலாம், இல்லாட்டி சிபிஐக்கு ஆபீசர் திருடனா இருக்கலாம், இல்லனா அரசியல்வாதியா இருக்கலாம், இல்லனா லாயரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். அது படம் ஸ்டோரி எல்லாமே இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஷூட்டிங் ஃபேஸ் தான் இப்போ நெக்ஸ்ட். மட ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் சொல்லணும். சோ வந்து எந்த கேரக்டர்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன், இப்பதான் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. உங்களோட படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் பிலிம்ஸ்ல வந்து நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ், அதுக்கப்புறம் பியூட்டி கான்டெஸ்ட் வின்னர் வேர்ல்டு பியூட்டில இருந்து இந்தியன் பியூட்டி அனுகிருதி வாஸ் லாஸ்ட் இயரோட மிஸ் இந்தியா டைட்டில் வின்னர். சோ எப்படி இது வந்து கான்சியஸா பண்ண ஒரு விஷயமா, எப்படி சூஸ் பண்ணீங்க அனுகிருதி வாஸ்? ஹீரோயின் செலக்ஷன் எடுக்க எந்த சம்பந்தம் கிடையாது. இது வந்து என்னோட டீம், அதாவது டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அவங்க செலக்ட் பண்றது. பட் ஒரு டிஸ்கஷன் இருக்கும் யூஸ்வலா யாரை வந்து கேஸ்ட் பண்ணல இந்த ரோலுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் சமீப காலத்துல பார்த்ததுல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. என்னன்னா, தமிழ்நாட்டுல பொண்ணு இல்லையா, ஏன் இப்ப பார்த்தாலும் ஹிந்தி படம் வந்து ஏன் வந்து ஒரு நார்த் இந்தியால இருந்து ஒரு ஹீரோயின் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதை எப்படி இது பண்ணல இது பண்ணி யோசிக்கும் போது அப்ப பார்த்தா இந்த வருஷம் மிஸ் இந்தியா வந்து நம்ம நாட்டு பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு, திருச்சி பொண்ணு அனுகிருதி வாஸ். வை நாட், கம் ஆன், நம்ம நாட்டிலேயே பொண்ணு இருக்காங்க, நம்ம நாட்டிலேயே ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அழகான பொண்ணு இருக்காங்க சொல்லிட்டு தான் அவங்களை செலக்ட் பண்ணேன். சோ மிஸ் இந்தியா டைட்டில் வின்னர் அனுகிருதி வாஸ் வந்து காஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாரு. இந்த படத்துல வந்து நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல வில்லனா நடிக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம். சோ எப்படி இவங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தாங்க சார்? இப்போ எப்பவுமே வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது டைரக்டர் இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் எல்லாமே நல்ல டீம் இருக்கும்போது அதே மாதிரி ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு வந்து கரெக்டான வந்து ஆக்டர்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணும்போது அந்த ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அவங்களுக்கு ஒரு இப்போ ஸ்டோரி பண்ணும்போது இவங்க தான் ஆக்டர் செலக்ட் பண்ண மாட்டோம். ஸ்டோரி முதல்ல ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இது யாருக்கு வந்து இந்த ரோல் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓகே இவர் பண்ணா நல்லா இருக்கும், இவர் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அப்படிதான் வந்து பிரகாஷ் ராஜ் சாரோ நாசர் சார் அது மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்கு. இந்த இதுல ஒரு பெரிய எப்படி ஒரு பொண்ணு சங்கர், ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ. இப்போ ஜானி படம் எடுத்துக்கிற பாத்தீங்கன்னா இல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பிரபு சார் ஆகட்டும், அந்த மாதிரி அந்த விதத்துல வந்து இந்த படம் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி a star film. ரொம்ப நல்லா இருக்கும், கலகலன்னு இருக்கும். சூப்பர். சோ கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரு. சோ யூஸ்வலா ஒரு ஆக்டருக்கு வந்து காமெடி அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளோ வித் ஃப்ளோ வராது. பட் உங்க படங்கள் வின்னர்ல எல்லாம் வேற லெவல். இப்போ கூட அந்த காமெடி எல்லாம் போட்டாக்கா விழுந்து சிரிச்சிட்டு இருப்போம். சோ காமெடிக்கு இந்த படத்துல என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு? இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்ஷன் சொல்லியிருக்கேன், ரொமான்ஸ் சொல்லியிருக்கேன். காமெடி வந்து கண்டிப்பா வந்து இப்போ வின்னர் எப்படி வந்ததோ அந்த லெவலுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வரணும், உள்ள சிரிக்கணும், நீங்க ஜாலியா கலகலன்னு போனோம். அதே சமயத்துல ஹீரோக்கு என்னென்ன துன்பங்கள், இன்பங்கள், கஷ்டங்கள், அது எப்படி ஜெயிக்கிறாரு அது எல்லாமே இருக்கும். இந்த ஹீரோனா யாருங்க, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அது 10 பேர் அடிக்கிறது வேற. ஆனா எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறாரு, அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதான் ஒரு ஹீரோ. அதான் நம்ம ரோல் மாடலை பார்ப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கு.
ஓகே, சோ ரியல் ஹீரோனா யாரு? இந்த மாதிரி சண்டை போடுறது மட்டும் இல்ல, ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் ஹீரோக்கான ஒரு குவாலிட்டி தானே. சோ அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. பிரசாந்த் வந்து அவ்வளவா இப்போ ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா பப்ளிக் அப்பியரன்சஸ்லாம் அவ்வளவா வரது இல்லையே அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. சோ வை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. பப்ளிக் அப்பியரன்ஸ் என்னன்னா இப்போ I'm changing my getup again. Okay. இப்போ இவங்களுக்கு தெரியும் இதே சீன் ஒரு 3 மாசம் முன்னாடி பார்த்தாங்க, பார்க்கணும் ஒரு அவ்வளவு சேஞ்ச் இருக்கு. சோ அதனால வந்து சேஞ்சிங் மை அப்பியரன்ஸ்க்காக தான் இப்போ சீக்கிரம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தா அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல் இடத்துலயும் ஃபுல் பப்ளிக் அப்பியரன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காரு. அண்ட் நீங்க நிறைய படங்கள் பாத்திருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. பட் எந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கு? எல்லா படம் எந்த படம் ஓடினாலும் நான் இல்லைன்னு இது வந்து இதான் என் லைஃப். நான் அந்த படத்துல நல்லா இருந்திருக்குமே, நல்லா அப்போ ஒரு குசும்பு பாருங்க, இன்னும் நல்லா நடிச்சிருப்பேன், இன்னும் நல்லா டான்ஸ் ஆடிருப்பேன். இது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்ல இருக்கு. எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா அப்படிங்கறத சொல்லிருக்காரு. ஒன் திங் தட் யூ வாண்ட் டு ஷேர் வித் आवर லிசனர்ஸ். இங்க இருக்கிறப்ப நம்ம பசங்க எப்பயும் பாத்தீங்கன்னா புது டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், புது ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், எல்லாமே புதுசு இன்ட்ரோடியூஸ் பண்றது தைரியமான நான் ஒருத்தன். இங்க டேலண்ட் இப்போ வேணும், எனக்கு கதை வேணும். அதான் சொல்றேன் உங்ககிட்ட போய் த்ரூ திஸ் இன்டர்வியூ வேணும், ஒரு நல்ல கதை இருந்தா வை நாட். நம்மளால நம்ம தாங்க ப்ரோமோட் பண்ணோம், வேற யார் ப்ரோமோட் பண்ண போறோம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சோ அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நல்ல கதை இருந்தா ஆக்டர் பிரசாந்த் இஸ் ரெடி டு ஆக்ட். நானே அடுத்த கதையோட வர போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் பேசிக்கலி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறது ஆம்பிஷன். சோ வை நாட், நானே ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்துட்டு போறேன். எனிவே தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரமா ரொம்ப பொறுமையான கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி ஃபன் ஃபில்ட் செஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சேலஞ்ச், ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் டு யூ. தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.